காணலாம், கலிக்கலாம், கவி புனையலாம், பாடலாம், பணியலாம், பல்கலை அறியலாம், நாடலாம், நவிழலாம், நல்லென பெருக்கலாம், தேடாமல் தெளியலாம், சிவசிந்தனை ஒன்றினாலே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 74வது ஸ்லோகத்தை காண்போம். ஆஷா பாஷ கிளேஷ துர்வாசனாதி பேதோத்யுக்தை திவ்யகந்தை ரமந்தைஹி ஆஷா ஷாட்டிகஸ்ய பாதாரவிந்தம் சேத்தः பேட்டிம் வாசிதாம் மே தனோது. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். ஆசையெனும் அழுக்கு மூடி அலங்கார மனமாம் பெட்டி வாசமிலா வகையெல்லாம் கொட்டி வாழுதே வளமெல்லாம் தட்டி வீசும் சுகமன ஈசன் மலர் பாதம் பற்றி பூசு மனமே சுகமனம் சுற்றி வாசமாகும் ஈசன் திருவடி பற்றி பூசு மனமே சுகமனம் சுற்றி. இப்பாடலின் விளக்கமானது, பரமேஸ்வரா, எனது மனமாகிய பெட்டி ஆசா பாசங்களால் கெட்ட வாசனைகள் கூடி நிரம்பியுள்ளது. அதை தங்களது திருவடி தாமரையினுடைய சிறந்த நறுமணங்கள் சூழ்ந்து மனமுள்ளதாக மாற்றம் செய்யட்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இடபவாகனார் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடைய இமையன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதிபராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தரவல்லது. எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தமடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திரையாளை, எல்லோர்க்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை, கற்பரையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம். வாருங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. வஹத்யம் பஸ்தம்பேரம தனுஜ கும்ப பிரகிருதிபிஹி
சமாராப்தாம் முக்தாம் அணிபிரமலாம் ஹாரலதிகாம் குசாபோகோ பிம்பாதர ருசிபிகீரந்த சபலிதாம் பிரதாபவ்யாமிஸ்ராம் புரதமைதுஹு கீர்த்திமிவதே அவுன கஜல் மத்தக முத்தணி மாலை மார்பினளே நித்தம் விரிமாதுளை கனிவர்ண இதழாளே கொத்து மலர் சரக்கொன்றை மலரணி மகேசன் புகழ் மகிழ்வே எத்தகு கொடுவினையும் ஒழிக்கும் ஒளியே ஓங்காரியே. தாயே, கஜமுகன் என்னும் அரக்கனை வதம் செய்து அவன் மத்தகத்தில் உள்ள முத்துக்கள் மாலையாய் உன் மார்பின் நடுவே மாதுளையின் நிறம் கொண்ட உன் இதழின் செந்நிறத்தால் மிளர்கின்றது. உன் பதியாகிய சிவனார் பெருமைகளையெல்லாம் அது திரும்ப ஒளி ரூபத்தில் உன் இதயத்திற்கு இனிமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.